அனைவருக்கும் என் உற்சாகமான முத்தான முத்தமிழ் வணக்கம். அன்பும் அரணும் திருவள்ளுவம். வள்ளுவ பார்வையில் அதிகாரம் 88 பகைத்திறம் தெரிதல். குறட்பா எண் 875. வல்லமையில் சிறந்தோர் ஆயினும் பகைவரையும் நட்பாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவ பார்வை. பகைவர்களை பிரித்து ஆண்டு துணையாக்கிக் கொள்ளலாம் என்று பகைத்திறம் உரைக்கின்றது. அதிகாரத்தின் 5ஆம் குறட்பா. குறள்: தன் துணை இன்றால் பகை இரண்டால் தானொருவன் இன்துணையாக் கொள்க அவற்றினொன்று. தன் துணை இன்றால் பகை இரண்டால் தானொருவன் இன்துணையாக் கொள்க அவற்றின் ஒன்று. இந்த குறளுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அதாவது பாருங்கள், துணை இல்லாத ஒருவருக்கு 2 பகைவர் இருந்தால் அப்போது தனியாக இருக்கும் ஒருவர் அந்த 2 பகைவர்களுள் ஒரு பகைவனை தனக்கு இனிய துணையனாக கொள்ள வேண்டும் என்பதைத்தான் தன் துணை இன்றால் பகை இரண்டால் தானொருவன் இன்துணையா கொள்க அவற்றின் ஒன்று என்று நம் முப்பாட்டன் ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் மிக சிறப்பாக கூறியுள்ளார். தனக்கு துணையே இல்லை, பகையே 2. அந்த நேரத்தில் ஒருவன் அந்த பகைவருள் ஒருவரை தனக்கு இனிய துணையாகிக் கொள்ள வேண்டும். பகை கூடினால் வாழ்க்கை அச்சம், பகையை நட்பாக்கிக் கொள்வதே வாழ்வின் உச்சம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நாளை இன்னும் ஒரு அற்புதமான குறளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறும் நான் உங்கள் கவித். அன்பினால் அனைவரையும் அரவணைப்போம். நன்றி, வணக்கம்.